இப்போ நொறுக்கப்படாம எந்த மனிதனுக்கும் எந்த ஒரு ஆசீர்வாதமும் கிடையாது. அல்லேலூயா. பாடுகளும் உபத்திரவங்களும் போராட்டங்களும் தான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. நம்ம எந்த அளவுக்கு பாடுபடுகிறோமோ அந்த அளவுக்கு தேவன் மகிமையை நம்முடைய வாழ்க்கையில கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போற மகிமைக்கு ஒப்பானதே கிடையாது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, உடைக்கப்பட்ட நிலம் தான் ஆசீர்வாதம் கொடுக்குது, உடைக்கப்பட்ட மேகம் தான் ஆசீர்வாதமான மழை கொடுக்குது. அப்ப நொறுக்கப்பட்ட ஒரு இருதயம் பாடுள்ள ஒரு மனிதனை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அவங்கள தான் மகிமையாய் படுத்துகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே பாருங்க இல்லையா, பிதாவுக்கு ஒரே குமாரன், அல்லையோ செல்ல குமாரன், ஒரே குமாரன், பிரியமான நேச குமாரன். அல்லேலூயா. அவரையே பிதா என்ன பண்ணாராம்? நொறுக்க சித்தமாக, அல்லேலூயா, பாடுகளுக்கு உட்படுத்தினார். அல்லேலூயா. நமக்கு தெரியும் இயேசு பட்டா மாதிரி யாரும் பாடுபடலைங்க. அல்லேலூயா. இல்லையா, நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், வாதிக்கப்பட்டார், காயப்பட்டார். அல்லேலூயா. கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் கல்வாரி சிலுவையில நமக்காக சிந்தி இன்றைக்கும் கர்த்தர் உயிரோடு கூட நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா.